சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் புகுந்து பெண் நோயாளிக்கு பாலியல் தொல்லை அளித்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். ரஃபீக், இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நன்றி மகன். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் இங்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது நேற்று இரவு பெண் நோயாளி இருக்கக்கூடிய சதீஷ்குமார் என்பவர் குடிபோதையில் அங்கு சென்று ரகளையில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு பாலியல் அத்துமீறல்களும் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த நிகழ்வில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி கூச்சலிடவே அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் அவருடைய உறவினர்கள் அனைவரும் அந்த ரகலில் ஈடுபட்ட சதீஷ்குமார் என்பவரை போட்டு தாக்கியும் மேலும் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் போலீசார் தீவிர விசாரணையில் அங்கு வந்த காரணம் என்ன என்பது குறித்து அவருடைய உறவினரான ஒருவர் அங்கு பணி செய்து வருவதாகவும் அவரை காண வந்ததாகவும் மேலும் தான் கொடுத்துவிட்டு தெரியாமல் செய்த இந்த தவறு மன்னித்து விடுங்கள் என கதறியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் போலீசார் இது சம்பந்தமாக பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த மருத்துவர்கள் அனைவரும் சிசிடிவி காட்சிகள் ஆதாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு ஆதரவு தெரிவித்தும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இது போன்ற சம்பவம் கடந்த புத்தாண்டு அன்று மூன்றாம் ஆண்டு படிக்கும் பட்டதாரி பெண்மணி மாணவி இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களையும் முழுமையாக வழங்கியதற்காக நன்றி ரஃபீக்.